ஃப்ரெண்ட்ஸ் கேப்கட்டை யூஸ் பண்ணி எப்படி வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஃபன்னி வீடியோக்கெலாம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ஸ் எப்படி வேறு லெவலாக சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன வாய்ஸ் வந்து இப்போ வரும். ஓகே, அதை பார்த்துட்டு எப்படி இருக்குது அந்த வாய்ஸ் ஆகுது, இதே மாதிரி ஃபன்னியாக இருக்கும். என்னடா லுக்குற டோமர் மண்டையா எங்ககிட்டேவா வாயில பல்ல எல்லாம் பொக்கவைய போட்டுட்டு என்னடா பாக்குற பொக்கவைய போட்டு கடிக்கிறோம். தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்டு ஏரியா பக்கமே வர மாட்டேனே. இந்த மாதிரியான ஃபன்னியான வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேப்கட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பண்ணிங்கன்னா வாய்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா வாய்ஸ் கேரக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபசி மேல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா போதும், இந்த ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ விபிஎன் ஆனில் இருக்கணும், அப்புறம் டேட்டாவும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆப் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கேப்கட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்து எப்படி கேப்கட் டவுன்லோட் பண்ணணும்னு பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் எடிட் பண்ணணும். நீங்கள் யாராவது ஃபன்னியான மீம் பேஜ் இல்லைனா யூடியூப் சேனல் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.